வாங்கங்க, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரோட எலும்புகளையும் வலுப்பெற வைக்கும் உளுந்து பாயாசம் சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஒரு தடவை நீங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுத்து பாருங்க. நீங்க உளுந்துல பண்ணிருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு செம்ம ருசியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. வெறும் குக்கர்ல நல்லா உளுந்த வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி வறுக்கிறனால உளுந்து நமக்கு வேகமா வேகும். அதே மாதிரி நமக்கு உளுந்துல வளவலன்னு இருக்கும்ல, அந்த வளவளப்பு தன்மையும் இல்லாம இருக்கும். நல்லா உளுந்து நல்லா வாசமா லைட்டா கோல்டன் கலர் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். பொங்கல் பச்சரிசி தான். இப்ப இந்த ரெண்டையும் ஒரு 2 தடவை கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம எந்த டம்ளர்ல உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 7 மடங்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது ஒரு டம்ளர் உளுந்துக்கு 7 டம்ளர் தண்ணி ஊத்துறோம். இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி 15 விசில் கிட்டக்க விடணும். அப்பதான் உளுந்து நமக்கு நல்லா வெந்து வரும். இப்ப இங்கிட்ட உளுந்து வெந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 100 கிராம் போல வெல்லம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க வெல்லத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கருப்பட்டினாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், நமக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்ப இங்கிட்டு ஒரு 15 விசில் போல விட்டதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உளுந்து சூப்பரா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஒரு 2 டம்ளர் போல தண்ணி ஊத்தி இன்னும் ஒரு 5-6 விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க. எனக்கு நல்லா வெந்திருந்துச்சு. இப்ப உளுந்தும் நம்ம போட்டோம்ல பச்சரிசி, அதுவும் கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா ஒண்ணு சேர்றதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நம்ம சக்கரை பாகெல்லாம் ஊத்தும் போது கரெக்டா பாயாசம் பக்குவத்துக்கு வரும். வெல்லம் ஊத்துறதுக்கு முன்னாடியே உளுந்த நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா உளுந்து வேகாது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா பாயாசம் பதத்துக்கு இருக்கு. நம்ம இன்னும் அடுப்புல வேற வைப்போம், இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இதோட வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சே அடுப்புல ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கோங்க. இங்கிட்டு கொஞ்சமா நெய் விட்டு நெய் காயவும் முந்திரி போட்டுக்கலாம். நீங்க அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் கிண்டி விடாம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே உளுந்து வேகமா அடிபிடிச்சிரும். அதனால இந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம் வறுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இதோட சேர்ந்து வறுக்க வாட்டப்படலை அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட லாஸ்டா பாயாசத்துல சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுபடவும் இங்கிட்டு பாயாசத்துல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸ் பழம் போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு நல்லா வறுபட்டு வரவும் நெய்யோட சேர்த்து கிறிஸ்மஸ் பழத்தை ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் நெய் வாசத்திலே அடுப்புல விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான உளுந்து பாயாசம் ரெடி. இதோட நீங்க தேங்காய் துருவலை நெய்யில வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்டா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.